2019 8வது ஆர்கானிக் எஸ்ஏ. சரியா, கேள்வியை பாருங்க. ஒரே சேதன ஆரம்பிக்கும் பொருளாக C6H5CO2CH3 தான் சொல்றாங்க. ஐயும் பட்டியலில் தரப்பட்டுள்ளவற்றை மாத்திரம் சோதனை பொருள்களாகவும் பயன்படுத்தி 7க்கு மேற்படாத படிமுறைகளை பயன்படுத்தி பின்வரும் சேர்வையை உருவாக்குக அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேர்வையை உருவாக்கட்டாம் இந்த சோதனை பொருள்களை பயன்படுத்தி 7க்கு மேற்படாத படிமுறை. அப்போ 7 ஸ்டெப் கொள்ளுக்க இந்த மாற்றீட நாங்க முடிக்கிறோம். சரியா, ரைட். இப்ப பாருங்க, இந்த சோதனை பொருள்கள் லைட்டா சொல்லிட்டு அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாற்றீட எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இங்க PCl 3 ஒன்று தந்திக்கிறாங்க. ஸோ இது OH தொகுதி உள்ள இடத்துல குளோரின் ஒன்று ஏற்ற போகுது. சரியா, மெக்னீசியம் உலர் ஈதர் தந்திக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த CH2C6H5 தொகுதி 2 வந்திக்குது, இங்க டபுள் பாண்ட் ஒன்று. ஸோ அங்கே ஒரு நீர் அகற்றப்பட்டு இந்த தொகுதி 2 முறை வந்திக்குது அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திக்கிறேன். செறிந்த H2SO4 தந்ததுனால இந்த இடத்துல நீர் அகற்றல் தாக்கம் நடந்துக்குது. LaLH2 தந்திக்கிறாங்க. ஸோ தாழ்த்தல் தாக்கம் ஒன்றும் நடந்து இருக்குது. சரியா, இந்த ஐடியாவை இந்த சோதனை பொருளை வச்சு எடுக்கிறோம். ரைட். இப்ப பாருங்க, இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்திக்குது. ஸோ இதுக்கு முன்னுக்கு இருந்தது ஒரு நீரகற்றல் தாக்கம் நடந்து இந்த விலையை வந்திக்கலாம். C6H5C, இந்த இடத்துல OH வந்திக்கணும். இங்க CH2C6H5, இந்த இடத்துல CH6H5 நினைக்குது. ஒரு ஹைட்ரஜன் இங்க எட் பண்ணா இந்த இடத்துலயுமே நான் இதை அழிச்சிட்டு CH2 போட்டுக்கொள்றேன். CH2C6H5 வந்திக்கணும். இந்த இடத்துல செறிந்த H2SO4 வெப்பத்தை நாங்க யூஸ் பண்ணா இந்த இடத்துல நீர் அகற்றப்பட்டு டபுள் பாண்ட் வரப்போகுது. சரியா, இப்ப இதை பாருங்க, இதுல இந்த தொகுதி 2 முறை ஏறிக்குது, ஒரு ஹைட்ரஜன் வந்திக்குது. ஸோ இதுல இருந்து நாங்க ஒரு ஐடியா எடுப்போம். இந்த இடத்துல ஒரு கிரீனாட்டோட தாக்கம் வந்திக்குது. சரியா, ரைட். இதுல இருந்து இதே மாதிரி ஒரு கிரீனாட்டை உருவாக்கும். எப்படியான ஒரு கிரீனாட் நான் இந்த இடத்துல போட்டு காட்டணும் பாருங்க. இப்படியான ஒரு கிரீனாட். அந்த கிரீனாட் எப்படி சொல்றது? C6H5CH2MgBr சொல்ற ஒரு கிரீனாட்டை உருவாக்கும். இதுல இருந்து இந்த கிரீனாட்டை உருவாக்கணும். ஸோ முதலாவது நாங்க அந்த கிரீனாட்டை உருவாக்கி கொள்வோம். ரைட். பாருங்க, இது ஒரு எசுத்தர். இதை நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. C+OCH3. இந்த எசுத்தருக்கு நாங்க LiAlH4H+H2O. சரியா, இந்த இடத்துல ஈதர் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல மெக்னீசியம் ஈதர் சேர்த்து தந்திக்கிறாங்க. இந்த இடத்துல ஈதர் தரையில. ஸோ இந்த இடத்துல எப்படி வரப்போகுதுன்னா C6H5C+OH வரப்போகுது பிளஸ் CH3OH வரப்போகுது. சரி, இப்படிதான் வரும். இந்த இடத்துல இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு LiAlH4H+H2 தாக்கம் அடைந்து இது தாழ்த்தப்பட்டு C6H5CH2OH வரப்போகுது. இதோட CH3OH வரப்போகுது. சரியா, இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு பக்க விளைபொருள்கள் தேவையில்லை. இந்த விளைபொருளை நாங்க எடுத்துப்போம். சரியா, இந்த விளைபொருளை நாங்க எடுத்து அப்படி செஞ்சுட்டு போவோம். சரியா, இப்ப நான் இதை அழிச்சு கொள்றேன். இந்த சோதனை பொருள் யூஸ் பண்ணா இந்த விளைவு மட்டும் வாரதா நான் எடுத்துக்கொள்றேன். சரியா, அப்ப நான் இதெல்லாம் அழிச்சு கொள்றேன். விலங்கிருத்தனை எப்படி வருதுன்னு ஸோ நான் இந்த இடத்துல எழுதுறேன். C6H5CH2OH. சரியா, ரைட். இப்ப இதுல இந்த கிரீனாட் உருவாக்க போறோம். இதுக்கு நாங்க PCl3 தந்திக்கிறாங்க. ஸோ C6H5CH2, இந்த இடத்துல OH இருந்தது. இந்த OH இல்லாமக்கப்பட்டு குளோரின் பிரதிடப்படும். சரியா, ரைட். இதுல கிரீனாட் உருவாக்கிக்கொள்வோம். கிரீனாட் உருவாக்குறதுக்காக மெக்னீசியம் உலர் ஈதர் யூஸ் பண்ணா C6H5CH2MgCl வரப்போகுது. இந்த இடத்துல MgBrன்னு போடுகிறேன். இந்த இடத்துல புரோமின் இல்லை. ஸோ MgCl வரும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் கிரீனாட்டை உருவாக்கிட்டோம். கிரீனாட்டுக்கும் இந்த எசுத்தருக்கும் தாக்கம் இருக்குது. சரியா, கிரீனாட்டுக்கும் எசுத்தருக்கும் தாக்கம் இருக்குது. இந்த எசுத்தரை நான் அப்படி எடுத்துட்டு வா. சரியா, இந்த இடத்துல C6H5C+OCH3 இது இந்த எசுத்தருக்கும் இந்த கிரீனாட்டுக்கும் தாக்கம் நடக்குது. இந்த இடத்துல நான் இதை அழிச்சு கொள்றேன். H+H2O யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணா இந்த தாக்கம் நடந்து இந்த மாதிரி ஒரு இடைநிலை விளைபொருள் வரப்போகுது. இதுக்கு நாங்க செறிந்த H2SO4 வெப்பம் போட்டு நீர் அகற்றல் செய்தா இந்த விளைவு வரப்போகுது. சரியா, இதுதான் எங்களோட ஏ பார்ட் கேள்வி. சரியா, இதான் எங்களோட ஏ பார்ட் கேள்வி. ரைட். எங்களோட பி பார்ட்ல
முதலாவது பார்ட், ரெண்டாவது பார்ட்னு இந்த 2 மாற்றீடுகளை செய்ய சொல்லிக்கிறாங்க. இந்த 2 மாற்றீடுகளும் 3 ஸ்டெப்பை விட கூடக்கூடாது. 3 ஸ்டெப் கொடுக்க நாங்கள் இந்த மாற்றீடு செய்யக்கூடியதாகும். அந்த கேள்வியை தான் எங்களுக்கு தந்திக்கிறோம். சரியா? 3 ஸ்டெப்பை விட கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் கேள்வி வாசிக்கல, இதுதான் எங்களுக்கு கேள்வி. சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு எண்ணிலை நீக்குது. இந்த எண்ணிலிருந்து இந்த விளைவை உருவாக்கும். சரியா? இந்த எண்ணிலின்னு சொல்றது அதிக ஏவும் ஒத்தோப்பர வழிகாட்டி. இந்த அதிக ஏவும் ஒத்தோப்பர வழிகாட்டிக்கு குளோரினோ புரோமினேத்தா முப்ரோமோ பிரதியீடு அல்லது முக்ளோரோ பிரதியீடு நடக்கலாம். ஸோ முதலாவது இந்த எண்ணிலின் உள்ள இடத்துல நாங்கள் புரோமினோ அல்லது குளோரினோ பிரதியீடு செய்வோம். அதுக்கு நாங்கள் இதை வந்து NaNO2 NaNO2 HCl சைஃபர் தொடக்கம் 5 பாகசி யூஸ் பண்ணா இந்த இடத்துல எங்களுக்கு N2+Cl- வரப்போகுது. N2+Cl- சொல்ற பென்சீன் ஈரசோனியம் உப்பு வரப்போகுது. இந்த பென்சீன் ஈரசோனியம் உப்பு ஈக்கட்டும். சரியா? இதை எடுத்துட்டோம். இதை இந்த கொண்டு போகலாம். இந்த பின்னைக்கு வந்து லைட்டா ஐடியா ஒன்று எடுக்கிறோம் பாருங்க. இதுக்கு முன்னுக்கு இருந்த விளைவு இப்படியான ஒரு புரோமின் ஏற்றப்பட்ட ஒரு விளைவாய்க்கணும். இந்த புரோமின் சொல்றது, இந்த புரோமினுக்கு நாங்கள் Cl2 நீரற்ற FeCl3 யூஸ் பண்ணலாம். இந்த புரோமின் சார்பாக ஓத்தோ அல்லது பராத்தானத்துல குளோரின் நிரப்போம். ஏன்னா புரோமின் சொல்றது ஏவல் மற்றும் ஓத்தோப்பர வழிகாட்டி. ஸோ இந்த குளோரின் வந்து இந்த புரோமின் சார்பாக பராத்தானத்துல இருக்குது. ஸோ இந்த ஐடியாவை நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ இந்த N2+Cl- N2+Cl- புரோமின் ஏற்றணும். அதுக்கு நாங்கள் CuBr யூஸ் பண்ணுவோம். CuBr யூஸ் பண்ணி இதை 3 ஸ்டெப்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நீங்க வேண்டாம், இந்த இடத்துல நான் புரோமோ பென்சினை உருவாக்கித்தேனே, இந்த விலையை உருவாக்கிறேன். நீங்க வேணும்டா அதை நான் வேற கலர்ல காட்ட பாருங்க. இப்படி உருவாக்கலாம். இந்த இடத்துல ஒரு குளோரோ பென்சீனை உருவாக்கணும். இந்த குளோரோ பென்சீனை உருவாக்குறதுக்கு நான் CuCl யூஸ் பண்ணுவேன். CuCl யூஸ் பண்ணி இந்த குளோரோ பென்சீனை உருவாக்குவேன். இந்த குளோரோ பென்சீன் இந்த ஸ்டெப் எல்லாம் அப்படிதான் வரப்போகுது பாருங்க. இந்த ஸ்டெப் அப்படி, இந்த முதலாவது ஸ்டெப் அப்படி வரப்போகுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் இதை எடுக்கிறேன். சரி, இதை எடுத்துட்டு இதுல இருந்து இந்த விளைவை தொகுக்கிறதுக்காக நான் Br2 நீரற்ற FeBr3 யூஸ் பண்ணுவேன். சரியா? இது வந்து நாங்கள் 3ஆவது ஸ்டெப்பா யூஸ் பண்ணணும். இப்போ ஆரம்பத்தில் நான் செஞ்சது இது முதலாவது ஸ்டெப் எடுக்கிறேன், இது 2வது ஸ்டெப் எடுக்கிறேன், இது 3ஆவது ஸ்டெப் எடுக்கிறேன். சரியா? இந்த 2 வேலையுமே நீங்க இந்த கேள்வியை செஞ்சு கொள்ளலாம். சரியா? இதுதான் எங்க பி பார்ட்ல முதலாவது கேள்வி. இப்போ நாங்க இந்த கேள்விக்கு வரும். இந்த கேள்வியை பாருங்க. இது ஒரு பென்சீன். இந்த பென்சீன்ல இந்த தொகுதி சார்பாக இந்த தொகுதி அல்லது இந்த தொகுதி சார்பாக இந்த தொகுதி மெட்டாத்தானத்தில் பிரதியிடப்பட்டது. ஸோ பென்சீன்ல முதலாவது ஏறினது ஒரு மெட்டா வழிகாட்டி ஆகிக்கணும். அது சார்பாக ஏதோ ஒரு தொகுதி ஏறிக்குது. ஸோ நான் இதை பார்த்ததோட எங்களுக்கு ஐடியா வருது. இதுல ஒரு ஏசைல் ஏற்றம் நடந்திக்குது. இந்த பென்சீன்ல இப்படி ஒரு தொகுதி ஏறிக்குது, ஒரு ஏசைல் ஏற்றம் எழுதி. ஸோ அதுக்கு நாங்க CH3COCl நீரற்ற AlCl3 யூஸ் பண்ணா ஏசைல் ஏற்றம் நடக்கும். இது சார்பாக மெட்டாத்தானத்துல அட்கைல் ஏற்றம் ஏற்றப்படும். C+CH3 இது வந்து ஒரு மெட்டா வழிகாட்டி. இது சார்பா இந்த இடத்துல CH3 ஏற்படும். சரியா? இதுக்கு நாங்க CH3Cl நீரற்ற AlCl3 யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப இந்த தொகுதி சார்பாக இதுல CH3 ஏற்படும். இப்போ இந்த ஆக்சிஜனை இல்லாமக்கிட்டு 2 ஹைட்ரஜன் பிரதிடும். ஸோ நாங்கள் தாழ்த்தும் கருவியாக ZnHg செறிந்த HCl யூஸ் பண்ணா இந்த ஆக்சிஜன் அகற்றப்பட்டு 2 ஹைட்ரஜன் பிரதிடப்பட போகுது. சரியா? இது அங்கே பி பார்ட்ல 2வது கேள்வி. ரைட், எங்களை சி பார்ட் கேள்வியபா. பின்வரும் தாக்கம் 2 விளைபொருட்களை தருகிறது. இந்த தாக்கம் வந்து 2 விளைபொருளை தருதான். சரி, இந்த தாக்கம் வந்து 2 விளைபொருளை தருதான். இவ்விரு விளைபொருளிலும் கட்டமைப்புகளை வரைய. இந்த 2 விளைபொருளையும் கட்டமைப்பு வரையட்டான். இந்த இடத்துல பாருங்க, இதுல ஒரு அட்கைல் எலக்ட்ரிக்குது. இதை பாருங்க, C2H5O- தந்திக்கிறாங்க. ஸோ நான் இதை விளங்குறதுக்காக O- Na+ சொல்ற ஒரு அல்கஹால் பெருதி. இது 2ம் தாக்கம் அடைஞ்சா எங்களுக்கு எப்படி விளைவு வரப்போகுது? CH3 CH2 இந்த புரோமினும் சோடியம் அகற்றப்பட்டு OC2H5 வரப்போகுது. சரியா? இந்த விளைவு வரப்போகுது. நான் விளக்கத்துக்காக Na+ காட்டினேன், நீங்க Na+ காட்ட தெரியுது. சரியா? இது ஒரு விளைபொருள் வரப்போகுது. இங்க நடக்க போற தாக்கம் கருநாட்ட பிரதியீடு தாக்கம். கருநாட்ட பிரதியீடு தாக்கம் இங்க நடக்க போகுது. சரியா? இன்னொரு வகையில என்ன நடக்கலாம்னா, இந்த இடத்துல நீக்கல் தாக்கம் நடக்கலாம். சரியா? நீக்கல் தாக்கம் நடந்து
CH3 CH2Br நீக்கல் தாக்கம்னா HX ஆற்றல் நடந்து இந்த இடத்துல CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு சொல்ற ஒரு அல்கீன் உருவாகலாம். ஸோ இந்த விளைவு ஒன்று உருவாகலாம் அல்லது இந்த விளைவு உருவாகலாம். சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் கர்நாட்ட பிரதிட்டு தாக்கமும் நீக்கல் தாக்கமும் ஒன்றோடு ஒன்று போட்டியிடும் தாக்கம். சரியா? இது எங்களுக்கு தெரியும். இதுல இருந்து இப்படி வார மாதிரி நாங்க எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த ரெண்டு விளைபொருளையும் நாங்க கீர்னா சரி. சரியா? இப்ப ரெண்டாவது கேள்வியை பாருங்க. இவ்விரு விளைபொருள்களையும் உண்டாக்குவதற்கான பொறிமுறையை தட்டும். சரி, இந்த ரெண்டு விளைபொருளுமே உண்டாவதுக்கான பொறிமுறையை எங்களுக்கு தரட்டாம். பாருங்க, இந்த முதலாவது தாக்கம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இதை பாருங்க, CH3 CH, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு புரோமின். சரியா? இந்த இடத்துல C2 CH2 CH3 இல்லாட்டி நீங்க C2H5 போட்டுக்கோம். C2H5, இங்க ஒரு மைனஸ் E. இப்ப எங்க நடக்க போகுதுன்னா, இப்ப இங்க என்ன, இந்த பிணைப்போட இது புரோமினுக்கு தனது இலத்திரன்கள் வழங்க, இதுல இப்ப பிளஸ் E பிளஸ் வந்துட்டு, ஆனா இது மைனஸ் வந்துட்டு இந்த இலத்திரன்கள் வாங்கினால இதுல ஒரு சிக்மா மைனஸ், இந்த இடத்துல ஒரு சிக்மா பிளஸ் வந்துட்டு, இந்த பிளஸ் வந்து இது, ஸோ அந்த மைனஸ் காண்றாரு, இந்த பிளஸ் நோக்கி தனது இலத்திரன்கள் வழங்குறாரு. இப்படி நடக்க போகுது. இந்த இடத்துல தான் இப்படியான விளைவு வரப்போகுது. CH3 CH2 OCH3 வரப்போகுது. சரியா? O C2H5 வரப்போகுது. C2H5. சரியா? அதுக்கப்புறம் இங்க வரப்போகுது Br மைனஸ் ஒன்று. சரியா? இந்த பக்க வேலையை பொறுத்தவரையில இப்படி ஒரு தாக்கம் நடக்க போகுது. சரியா? இதுதான் எங்கட இந்த கர்நாட்ட பிரதிட்டு தாக்கத்திலே பொறிமுறை. இப்படி நீங்க காட்டினா சரி. சரியா? இப்ப ரெண்டாவது, இந்த நீக்கல் தாக்கம் நடக்கிறதுக்கான பொறிமுறையை நீங்க காட்டணும். நீக்கல் தாக்கம் நடக்கிறதுக்கான பொறிமுறையை காட்டணும். பாருங்க, CH3, இங்க ஒரு CH, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு புரோமின். சரியா? ரைட். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப இதுல நான் இதை வந்து பிணைப்புகளை பிரிச்சு காட்டிக்கொள்றேன். CH, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இப்ப இந்த இடத்துல நாங்க சொன்ன மாதிரி OC2H5 மைனஸ் வரப்போறோம். மைனஸ் வந்து என்ன நடக்க போகுதுன்னா, இந்த இடத்துல இந்த புரோமினுக்கு இந்த பிணைப்பை வழங்க, இப்ப பாருங்க, இந்த புரோமின் வழங்கின உடனே இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் இந்த பிணைப்பை இல்லாம இந்த இடத்துல வழங்க போறாரு. இந்த பிணைப்பு உடைச்சு இந்த இடத்துல வழங்கினா இந்த ஹைட்ரஜனுக்கு சிக்மா பிளஸ் வருது. இந்த ஹைட்ரஜன் நோக்கி இந்த மைனஸ் எப்படி கொடுக்க போகுது. கொடுத்தா இந்த இடத்துல எங்களுக்கு வரப்போற விளைவு, இந்த புரோமின் அகற்றப்பட்டு. சரியா? இதோட வந்து பிளஸ் C2H5OH வந்துட போகுது. சரியா? இப்ப இந்த இடத்துல இந்த பிணைப்பு உடஞ்சி எங்களுக்கு டபுள் பாண்ட் வரப்போகுது. இந்த பிணைப்பு இல்லாம போகுது. ஸோ பிளஸ் CH2 டபுள் பாண்ட் CH2 இந்த விளைவு உருவாகும். இதுதான் முதலாவது பொறிமுறை. சரியா? பாருங்க, இது முதலாவது பொறிமுறை, இது அடுத்த பொறிமுறை. சரி, தாங்க இந்த 2019 organic essay